ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஜி குக்கரி. தேர்ஸ்டே இன்றைக்கி ஃபுல் சமையல் வீடியோ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சௌசௌ சூப்பு, சௌசௌவோட தூளி போட்ட தொகையல், கேரட்டு பீன்ஸு தேங்காய் போட்ட கறி, சௌசௌ கூட்டு, சுண்டைக்காய் வெத்த குழம்பு, இதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சௌசௌ சூப்பு பார்க்கலாம். ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு காரம் தகுந்த மாதிரி மிளகு, அரை ஸ்பூன் ஜீரகம், சின்ன துண்டு இஞ்சி, 2 பூண்டு பல், பின்ன அரை தக்காளி குட்டி குட்டியாக நறுக்கி போட்டு, பின்ன சௌசௌ அதுவும் குட்டி குட்டியாக துளியெல்லாம் எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக நறுக்கிட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு ஆற வச்சுட்டு கடைசியில் உப்பு போட்டு அரைச்சி நமக்கு எடுத்துக்கலாம். அப்புறமா கடாயில் ஒரு ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் பட்டை போட்டு அரைச்சி வச்சுருக்கிற அந்த விழுதையும் போட்டு 5 நிமிஷம் பச்சை வாசனை போகும்படியாக கொதிக்க வச்சு சர்விங் பவுலில் விட்டு கொத்தமல்லியும் தூவியாச்சுன்னா நமக்கு சௌசௌ சூப்பு தயார். அடுத்தது கூட்டு பார்க்கலாம். சௌசௌ நறுக்கி வச்சுருக்கிற சௌசௌ 2 ஸ்பூன் ஊற வச்சுருக்கிற பயத்தம்பருப்பு, கொஞ்சம் தண்ணி, கொஞ்சம் மஞ்சப்பொடி, பெருங்காயப்பொடி போட்டு 3 விசில் வந்தாச்சுன்னா இது வெந்துடும். பின்ன கொஞ்சம் தேங்காய், ஜீரகம், மிளகாய் போட்டு அரைச்சி உப்பையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு கடைசியில் தாளித்து கொட்டியாச்சுன்னா சௌசௌ கூட்டு தயாராகிடும். அடுத்தது இந்த சௌசௌவோட தோலி இருக்கு இல்லையா, அது தொகையில் பார்ப்போம். நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் விட்டு இந்த உளுத்தம்பருப்பு, மிளகாய், சௌசௌவோட தோலி நல்லா வதக்கிட்டு உப்பு போட்டு பெருங்காயப்பொடியும் போட்டு அரைச்சி எடுத்தாச்சுன்னா சௌசௌவோட தோலியோட தொகையில் தயாராகிடும். அடுத்தது கேரட்டு பீன்ஸு தேங்காய் போட்ட கறி. அடுப்பில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, மிளகாய், கறிவேப்பிலை, அப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்கிற கேரட் பீன்ஸும் போட்டு உப்பு, பெருங்காயப்பொடி, மஞ்சப்பொடி போட்டு கொஞ்சம் தண்ணி போட்டு நல்லா மூடி வச்சு கொஞ்சம் நல்லா வெந்தப்புறமா 2 ஸ்பூன் தேங்காயும் போட்டு அரைக்கியாச்சுன்னா நமக்கு கறி தயாராகிடும். அப்புறமா கடைசியில் நமக்கு வெத்த குழம்பு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு 1 ஸ்பூன் கடுகு, கடலைப்பருப்பு, வெந்தயம், கறிவேப்பிலை, மிளகாப்பழம், அப்புறமா அந்த கறிவேப்பிலையும் போட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடி, பெருங்காயப்பொடி, 2 ஸ்பூன் சாம்பார் பொடியும் போட்டு நம்ம புளி தண்ணியை விட்டு உப்பையும் போட்டு நல்லா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா கொதித்த அப்புறமா கொஞ்சம் வெல்லமும் போட்டு இறக்கியாச்சுன்னா நமக்கு சுண்டைக்காய் போட்ட வெத்த குழம்பு தயாராகிடும். தேங்க்யூ.